மறையூர் அப்படின்ற அழகான கிராமம். அதில் முத்துச்சிற்பின்னு ஒரு பால் வியாபாரி அவர் மனைவி லலிதாவோட வாழ்ந்து வந்தார். அவருக்கு கண்ணன் அப்படின்ற ஒரு மகனும் இருந்தான். எந்த கஷ்டமும் இல்லாமல் முத்துச்சிற்பி குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்து வந்தாங்க. அவரோட பால் வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. அதே ஊரில் ராஜன் அப்படின்ற ஒரு செல்வந்தர் அவர் மனைவி உமாவோட வாழ்ந்து வந்தார். அவங்களுக்கு ரம்யான்ற ஒரு மகளும் இருந்தா. ராஜன் பரம்பரை பணக்காரரு. தோப்பு, துறவு, வீடு, வாசல்னு ஏகப்பட்ட சொத்து அவருக்கு. அதையெல்லாம் கவனிக்கவே அவருக்கு நேரம் சரியாக இருந்துச்சு. போதுன்ற அளவுக்கு அவருக்கு வருமானமும் வந்துச்சு. ஒரு நாள் ராஜன் டவுன்ல இருந்து சொந்தமாக ஒரு கார் வாங்கினாரு. அது சிகப்பு நிறத்தில் பார்க்க பளபளன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை அந்த வழியாக போன நம்ம பால் வியாபாரி முத்துச்சிற்பி பார்த்தாரு. காரை பார்த்ததும் அவர் கண்ணெல்லாம் மின்ன ஆரம்பிச்சுது. நாமளும் ஒரு கார் வாங்கலான்னு அவருக்கு ஒரு எண்ணம். நேராக வீட்டுக்கு போனார். அவர் மனைவி லலிதா கிட்ட அதை பற்றி பேசினார். லலிதா, ராஜன்ல ஒரு சிவப்பு கலர் கார் வாங்கியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப அழகா பளபளன்னு இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு எண்ணம். என்ன? நம்மளும் கார் வாங்கணும் அதானே? அப்போ உனக்கு அப்படி தோணுதா இல்லையா? இல்லை, நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் கரெக்டாக கெஸ் பண்ணேன். இங்கே பாருங்க, நான் கார் வேணான்னு சொல்லலை, ஆனால் இப்போ அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். நல்ல வருமானம் வருது, நிம்மதியாக இருக்கும், சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் பணம் சேர்ந்துரும். அப்புறமா தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். சரி, நீ முன்னேற தெரியாதவ. ராஜனுக்கு இப்போ கார் வாங்க என்ன அவசியம்? அவர் வாங்கலை, அதே மாதிரி நாமளும் ஏன் வாங்கக்கூடாது? ராஜன்ட்ட பணம் இருக்கு, அவர் வாங்கினாரு. நம்ம கிட்ட தான் அவ்வளோ பணம் இல்லையே. ஆனால் நம்ம கிட்ட தான் பசுமாடு இருக்கே, அதை அடமானம் வச்சு வாங்கலாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம தொழிலே பால் வியாபாரம் தான். யாராவது அதுக்கு அடிப்படையாக இருக்க மாட்டை அடமானம் வச்சு அவசியமே இல்லாத காரை வாங்குவாங்களா? உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாம இரு. இது தேவையில்லாத வேலை, இதனால பிரச்சனை நமக்கு தான். சொன்னா கேளுங்க அப்படின்னு லலிதா சொல்ல முத்துச்சிற்பி காதுலேயே வாங்காமல் கிளம்பி போனார். சில நாட்களுக்கு அப்புறம் முத்துச்சிற்பி மாடுகளை அடமானம் வச்சு பணத்தை பெரட்டி காரை வாங்கிட்டு வந்துட்டாரு. லலிதா, காரை பார்த்தியா எப்படி பளபளன்னு இருக்குன்னு? கார் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டு வாசலே அழகா இருக்கு. இருக்கும், ஏன் இருக்காது? அப்பா, கார் ரொம்ப அழகா இருக்குப்பா. அதை உங்க அம்மாட்ட சொல்லுடா, எப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கா பாரு. இப்போ பேசாமல் போகிறதுக்கு என்ன கேட்குறீங்க ரெண்டு பேரும்? சும்மா வம்பு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு லலிதா சொல்லிட்டு வீட்டு வேலைகளை பார்க்க போனாங்க. நாட்கள் நகர்ந்தது. முத்துச்சிற்பி அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சு ஒரு வருஷம் கரெக்டாக வட்டி பணத்தை கொடுத்துட்டு வந்தார். சேவிங்ஸ் தீர்ந்தது. வீட்டில் பிரச்சனை வெடிச்சுது. ஆமாம், இந்த மாதம் எப்படி பணத்தை கட்டுவீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்சிற்பி அடுத்த சில மாதங்களுக்கு அசலையும் வட்டியையும் கட்டினாரு. அப்புறம் அவரால் சமாளிக்கவே முடியல. ஒரு நாள் திடீர்னு மயங்கி விழுந்தாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. லலிதா, என்னால் சமாளிக்கவே முடியல. கடனை பற்றி யோசிச்சு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. சரி, தப்பு நடந்துருச்சு, இப்போ பேசி என்ன பண்ண? அந்த காரை விற்று கடனை அடைச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்துச்சிற்பிக்கு லலிதா தைரியம் சொன்னாங்க. கொஞ்ச நாள் போச்சு. முத்துச்சிற்பி காரை வித்தரலான்னு சொல்லி டவுனுக்கு புறப்பட்டு போனார். சார், நீங்கள் யூஸ் பண்ணாட்டியும் செகண்ட் ஹேண்ட் கார் தான், வாங்கின விலைக்கு விற்க முடியாது, இவ்வளவு தான் போகும். இந்த தொகையை மட்டும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தொகையை முத்துச்சிற்பி கிட்ட அந்த காரை வாங்கினவர் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்த முத்துச்சிற்பி லலிதா கிட்ட இதை சொல்லி புலம்பினாரு. இப்போ மீதி பணத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே லலிதா அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் நகையை அவர்கிட்ட கொடுத்து இதை வித்தாவது இருக்க மொத்த கடனையும் அடைச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் முத்துச்சிற்பிக்கு தான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு தெரிஞ்சுது. நகையை வாங்கிட்டு புறப்பட்டாரு. நகையை வச்சு கடனை எல்லாம் அடைச்சு மறுபடியும் எப்பவும் போல பால் வியாபாரத்தை செய்ய தொடங்கினாரு. வள்ளி சொன்னபடி கேட்டிருந்தா சேவிங்ஸு, நகைன்னு எல்லாத்தையும் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே எல்லாருக்குமே சொல் பேச்சு கேட்குற பழக்கமே கிடையாதே. இப்படியா முத்துச்சிற்பி லலிதா கதை முடிஞ்சுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பிறரை பார்த்து வாழாதே.
மற்றவங்க ஒரு பொருளை வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நமக்கு அந்த பொருள் தேவையா இல்லையா அப்படின்னு யோசிக்காமல் நம்மளும் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது பொருளுக்கு மட்டும் இல்லை, செயல்களுக்கும் பொருந்தும். அதாவது மற்றவங்க ஒரு செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன ஏதுன்னு யோசிக்காமல் நாமளும் அந்த செயலை செய்யக்கூடாது. சரி, இன்னைக்கு இந்த கதை இதோட முடிஞ்சுது. இன்னொரு கதையோட அடுத்து நான் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறேன்.